வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ரிட்டர்ன் ஆஃப் கிரேசி டிமன் மன்ஹாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா, நம்ம சஹா இருக்கான்ல, அவன் அந்த லெஃப்ட் ஹேண்ட் எங்க இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பான். ஆக்சுவலா இந்த லெஃப்ட் ஹேண்ட் அவனோட போன லைஃப்ல பார்த்திருப்பான். கடைசியா சண்டை போட்டதும் இவன் கூட தான். சோ இவனை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சஹா முன்னாடியே முடிவு பண்ணியிருப்பான். அதுக்காக நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டரோட பியோ கிட்ட அவனை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பான். அவன் ஒயிட் ஈகிள் டவுன் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கான் அப்படின்றது நம்ம சஹாவுக்கு தெரிய வந்திருக்கும். உடனே அவனை பாக்குறதுக்காக அங்க போயிருப்பான். அங்க போனா அவன் பொண்ணுங்க கூட ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பான். உடனே அவனோட அந்த ட்ரிங்க்ல நம்ம ஆளு லாக்ஸேட்டிவ கலந்து கொடுத்து, அதனால அவனுக்கு வைத்தாலையும் வாயுமா போக ஆரம்பிச்சு அவன் பாட்டுக்கு அப்படியே ஒழுகிக்கிட்டே இவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம சகா அவனை போய் நீ குளிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம சண்டை போடலாம், ஏன்னா இப்படியே உன் கூட என்னால சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிடுவான். அவனும் குளிக்கிறதுக்காக போனதுக்கு அப்புறம் நம்ம சகாவும் நல்லா ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி அவனை பாக்குறதுக்காக போயிருப்பான். அங்க போய் அவன் குளிச்சுக்கிட்டு இருப்பானா, அங்க போய் அவனை பார்த்துட்டு திரும்பி சரி இப்பயாவது அவன் கூட சண்டை போடலாம் நினைக்கும் போது அவன் என்னடானா ஒரே ஒரு வெள்ளை துணியை மட்டும் கட்டிட்டு வா சண்டைக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இவனை எப்படா இப்படியே அடிக்கிறது, டிவைனாட்டியும் யூஸ் பண்ண முடியாதே நம்ம சகாவும் வருத்தத்தோட இருப்பாரு. சோ இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம். இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதோ இவன் இருக்கான்ல, இவனோட உடம்புல அதாவது அந்த லெஃப்ட் ஹேண்டோட உடம்புல ஒரு டாட்டூ இருக்கிறத நம்ம சகா கவனிப்பான். இந்த டாட்டூ அவன் எங்கேயோ பார்த்திருப்பான், ஆனா அது என்னன்றது டக்குனு அவனுக்கு ஞாபகம் வராது. இப்ப இந்த லெஃப்ட் ஹேண்டும் திருப்பி சண்டை போடலாம் அப்படின்னு ரெடியா இருக்கும் போது, டேய் ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு போயிரு, இப்படியெல்லாம் என் கூட உன்னால சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிடுவான். உடனே இவனும் சொல்லுவான், நான் உன்னோட மூஞ்சியை மறக்கவே மாட்டேன், நீ எங்க ஓடி போனாலும் சரி, ஒரிமேலியன்ஸா இருக்கட்டும் இல்ல டீமனிக்கல்ட்டா இருக்கட்டும், நீ எங்க போனாலும் நான் கண்டிப்பா உன்னை தேடி வந்து கொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவான். டேய் மோங்ராங், நீ நான் உன் கூட சண்டை போடாததுக்கான காரணம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நீ இந்த மாதிரி ஒரு துணியை கட்டிட்டு இருக்கன்றதுனாலதான் உன் கூட சண்டை போட மாட்டேன்னு சொல்றேன். இப்ப நீ ஒழுங்கா வீட்டுக்கு போ, இல்ல இப்பயே உன் வாயை உடைச்சு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிடுவான். இப்ப இந்த மோங்ராங்க சொல்லுவான், நான் போய் என்னோட மாஸ்டர் கிட்ட பேசுறேன், அவரு கண்டிப்பா உன்னை டிசிப்ளினா எடுத்துக்கிடுவாரு, அவர்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு நீ சாகிறதே மேல நடப்ப, அப்போ உனக்கு புரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்துல இருந்து போயிடுவான். இப்பதான் நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருப்பான், இது 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 அதேதான், இந்த டாட்டூ இது ஸ்வாட் டீமனோட டாட்டூ அப்படின்னு. இந்த ஸ்வாட் டீமன் யார் அப்படின்னா, நம்ம ஹீரோ இந்த டீமனிக் கல்ட் லீடரை எதிர்க்கிறதுக்கு முன்னாடி அவனோட போன லைஃப்ல இவர் தான் டீமனிக் கல்ட் லீடரை எதிர்த்து சண்டை போட்டிருக்காரு. சோ இவர் டீமனிக் கல்ட்டை சேர்ந்தவர் தான், இருந்தாலும் ரொம்ப நல்லவர், எந்த விதமான தப்புகளும் பண்ணாம இருந்தவர். சோ அந்த ஒரு காரணத்தினாலேயே இவர் முரிமேலியன்ஸ்ல வந்து சேர்ந்துக்கலாம்னு சொல்லி அந்த ஆலியன்ஸோட லீடரே சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு இவர் கொஞ்சம் ஓரளவு நல்லவராக தான் இருந்திருக்காரு. இவர் எதுக்காக டீமனிக் கல்ட் லீடரோட சண்டை போட்டாரு அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கேட்டபோது இவர் என்ன சொன்னாருன்னா, யாரு உண்மையிலே பெட்டரான டீமனா இருப்பாங்க அப்படின்னு பாக்குறதுக்காக தான் சண்டை போட்டேன்னு சொன்னாரு. இப்ப அந்த ஸ்வாட் டீமன் தான் இந்த பர்வட்டோட மாஸ்டர் அப்படின்றது நம்ம ஹீரோக்கு தெரிய வந்துருச்சு. ஆனா ஸ்வாட் டீமனா இருந்தாலும் சரி, லெஃப்ட் ஹேண்டா இருந்தாலும் சரி, இவங்க ரெண்டு பேரையும் ஹாவோ கிளான் கீழே கொண்டு வந்தே ஆகணும். அப்படி இல்ல இவங்க ரெண்டு பேரையும் கொண்டுறணும். எதுக்காக அப்படின்னா அதுக்காக தான். இப்ப இந்த மோங்ராங்கோ இவங்க மாஸ்டர் பாக்குறதுக்காக போயிருப்பான், அதாவது அந்த ஸ்வாட் டீமனை. அவரும் கேட்பாரு என்ன இப்படி இருக்கு அப்படின்னு. அவனும் உடனே என்னால இப்படியே வீட்டுக்கு திரும்பி போக முடியாது, அதனால எனக்கு ஏதாவது போட்டுக்கிறதுக்கு துணி கொடுங்க அப்படின்னு கேட்டு அவர்கிட்ட இந்த துணியை வாங்கி போட்டுக்கிடுவான். இப்போ வந்து அவங்க மாஸ்டரை பார்த்து கேட்பான், மாஸ்டர் நீங்க சொன்னீங்கல்ல என்னோட வயசுல என்னை எதிர்க்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி அப்படின்னு. இப்ப இதை சொன்னதும் அவரும் சொல்லுவாரு, இல்ல அத நான் சொல்லல, நீ தான் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்த. சோ இப்ப நீ ஏதோ ஒரு ரைவலை பார்த்துட்ட, அதனாலதான் நீ இப்படி கேட்கற அப்படின்னு சொல்லுவாரு. அவனும் ஆமான்னு சொன்னதும், ஜியாங்கோ ஒரு பெரிய இடம், கண்டிப்பா இந்த மாதிரியான ஆட்களை நீ மீட் பண்ணி தான் தீருவ, சரி அவன் எந்த குரூப்பை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இவனும் சொல்லுவான், எனக்கு தெரியல, மேபி அவன் ஒரு கிராமத்தானா இருப்பான் அப்படின்னு. ஆனா அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த் என்னன்றதை என்னால பார்க்கவே முடியல, அவனை திரும்பி நான் சண்டை போட வேண்டியது வரும், அப்ப என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்ல நான் சண்டை போட்டாகணும், இல்லைன்னா அவனை தோக்கடிக்க முடியாதுன்னு இந்த லெஃப்ட் ஹேண்டும் சொல்லுவான். இப்ப இதை சொன்னது இவங்க மாஸ்டரும், நீ கண்டிப்பா ஐசார்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அதை யூஸ் பண்ணினா சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஆபத்து ஏற்படும் சொல்லும் போது, ஆனா ஐசார்ட்ஸை யூஸ் பண்ணாம என்னால அவன் கூட சண்டையே போட முடியாது, அவனை ஹேண்டில் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லுவான். ஒரு கிராமத்தானா இருக்கான்னு சொல்ற, அதே நேரத்துல ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்ற, அவன் கண்டிப்பா 3 டிசாஸ்டர்ல யாராவது ஒருத்தரோட டிசிப்ளா தான் இருக்கணும். சரி நீ உன்னோட ஐசார்ட்ஸை யூஸ் பண்ணி அவன் கூட சண்டை போடு, ஆனா யாரும் இல்லாத இடத்துல அவன் கூட சண்டை போடு, அப்பதான் உன்னால உன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை அப்படி உன்னால பண்ண முடியாம போயிடுச்சுன்னா அவனை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இவனும் சரின்னு சொன்னோடனே திரும்பி உங்க மாஸ்டர் கேட்பாரு, அவனை கொல்லணும்னு நினைக்கிறியா இல்ல அவன் யூஸ்ஃபுல்லான ஆளுன்னு நினைக்கிறியா அப்படின்னு. எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் ரொம்ப நேரமா உன் மேல இருந்து ரொம்ப கேவலமான ஸ்மெல் வருது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுவா, அவன் என் மேல லாக்ஸேட்டிவ் பாய்சனை யூஸ் பண்ணிட்டான், அதனால நிறைய போயிடுச்சு, அதனாலதான் இந்த மாதிரி ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவான். இவர் உடனே டக்குன்னு திரும்பிட்டு கிளம்பிடு அப்படின்றவாரு. அவனும் அப்படியே தலையை தொங்க போட்டுட்டு கிளம்பிடுவான். சோ நார்மல் பாய்சனை யூஸ் பண்றதுக்கு பதிலா ஒரு லாக்ஸேட்டிவ் பாய்சனை யூஸ் பண்ணியிருக்கானா உண்மையிலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆளா தான் இருக்கணும்னு இவரும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு.
இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ மறுபடியும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இந்த லெஃப்ட் ஹேண்டு இவனை பாக்குறதுக்காக வந்திருப்பான். இப்ப நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு, டேய் உன் மூஞ்சியை பார்த்தாலே சாப்பிடணும்னு எப்படா தோணும், முதல்ல இங்க இருந்து கிளம்புடா அப்படின்னு சொல்லுவான். அவன் உடனே, சாப்பிடு சாப்பிடு, இது உன்னோட கடைசி சாப்பாடா வேணாலும் இருக்கலாம். ஆமா, நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும் நேத்துல இருந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு லாக்ஸேட்டிவ் பாய்சனை நீ எதுக்காக யூஸ் பண்ண? ஒருவேளை நார்மல் பாய்சனை யூஸ் பண்ணியிருந்தீனா நான் இப்பவே செத்து போயிருப்பேனே. அதுக்கு பதிலாக எதுக்காக நீ ஒரு லாக்ஸேட்டிவ் பாய்சனை யூஸ் பண்ணணும்னு கேட்பான். நம்ம ஹீரோ சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுவான். இவனும் திரும்பி கேட்பான், என்ன நான் எதுவும் நீ லவ் பண்ற ஒரு பொண்ணை உனக்கிட்ட இருந்து அபகரிச்சுக்கிட்டேனா, அதனாலதான் என்னை பழி வாங்கணும்னு நினைக்கிறியா? இல்லைன்னா நீ என் மேல கோவப்படணும்னு அவசியமே கிடையாது, கண்டிப்பா அதுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். டேய் நீ என்னை கோவப்படுத்திக்கிட்டே இருக்க, சரி அப்படிதான் இருக்கும்னு நினைச்சுக்கோ, நீயே அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுவான். இப்ப நம்ம சகாவே சொல்லுவான், நீ என்னைய யாரும் இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு. ஏன்னா உனக்கு ஏதோ ஒரு ஐஸ் ஆர்ட்ஸ் தெரியும் தானே, அதை நீ ஃபுல் ஸ்ட்ரென்த்ல யூஸ் பண்ணணும். ஆனா அதனால மத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம், அதனாலதான் நீ அதை இன்னும் யூஸ் பண்ணாம இருக்க. நீ என்னைய யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போ, அங்க உன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்ல சண்டை போடு அப்படின்னு சொல்லுவான். இப்ப இவனை நேரா அவங்க மாஸ்டர் இருக்கிற இடத்துக்கே கூட்டிட்டு போவான். சோ இங்கதான் என்னோட மாஸ்டர் வாழ்றாரு. நார்மலா என்னோட மாஸ்டர் இந்த மாதிரியான சின்ன சின்ன ஃபைட்ஸ் எதுலையுமே தலையிட மாட்டாரு. ஒருவேளை உனக்கு பயமா இருந்துச்சுன்னா இப்பவே ஓடிடுன்னு இவனும் சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோ, ஸ்வாட் இவன் இங்கதான் வாழ்றாரா, சரிவா உள்ள போவோன்னு சொல்லி நம்ம ஹீரோவாவே உள்ள போவான். இப்ப உள்ள போனது இந்த மோங்கராங்க கேட்பான் அவங்க மாஸ்டரை பார்த்து, நாங்க இங்க சண்டை போடலாமான்னு. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லிடுவாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாருன்னா, நீ ஒருவேளை என்னோட டிசிப்ள கொன்னினாலும் நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன், ஏன்னா டியூவல்ல தான் அவன் சாகுறான். சோ நீ உன்னோட ஃபுல் பவர்ல சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஆனா நம்ம ஹீரோ அவரை பார்த்து சொல்லுவான், இங்க இருக்கிற இவனால என்னை சமாளிக்க முடியாது, நான் உங்களை சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. இதை கேட்டோடனே அவருக்குமே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். இப்ப நம்ம ஹீரோவை பார்த்துட்டு சொல்லுவாரு, நீ எந்த குரூப்பை சேர்ந்தவன்? எனக்கு தெரியாத குரூப்ஸ்னு எதுவும் பெருசா கிடையாது, ஏதாவது 1-2 இருக்கலாம். அப்ப நீ எந்த குரூப்பை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லுன்னு. நம்ம ஹீரோ சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுவான். இப்ப உடனே இவரும் சொல்லுவாரு, நீ மேபி ஃபியூச்சர்ல என்னை சண்டை போடலாம், நீ இன்னும் ஸ்ட்ராங்கா மாறிட்டு வந்து, ஆனா இப்போ உன்னால என்னை எதிர்க்க முடியாது. அதுவும் இல்லாம நானும் ஒரு காயத்தினால ரெக்கவர் ஆயிட்டு இருக்கேன். இப்ப என்னாலையும் ரொம்ப அவசரப்பட்டு சண்டை போட முடியாது. அதே மாதிரி ஒருவேளை அவன் கூட சண்டை போட வேணான்னு உனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீ இங்க வந்து உட்காரு, நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே இந்த மோங்கரானுக்கு அதிர்ச்சியாகி, என்ன மாஸ்டர் இப்படி பேசுறீங்கன்னு கேட்கும்போது அவன் பாக்குறதுக்கு பயமே இல்லாம தெரியுறான். சோ கண்டிப்பா நீ அவனை போக போக சண்டை போடுவ, ஃபியூச்சர்ல அவன் கூட கண்டிப்பா நிறைய தடவை சண்டை போடுவ, இப்ப போய் டீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்ப அவரும் கெஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணுவாரு. ஆனா நம்ம ஹீரோ எந்த குரூப்பை சேர்ந்தவன்னு அவரால் கெஸ் பண்ணவே முடியாது, கொஞ்சம் கஷ்டம்னு அவரே சொல்லுவாரு. மேபி நம்ம ஹீரோவோட போன லைஃப்ல அவரை பார்த்திருந்தாருன்னா மேபி நம்ம ஹீரோ எந்த குரூப்பை சேர்ந்தவன் அவர் கெஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா இந்த தடவை அது கஷ்டம்ன்றது நம்ம ஹீரோவே சொல்லுவா. இப்ப உடனே இவரும் சொல்லுவாரு, அந்த போனால அவன் கண்டிப்பா டீல எதையாவது ஒண்ணு மிக்ஸ் பண்ணிட்டு தான் கொண்டு வருவான், கண்டிப்பா அது டயரியா பாய்சனா தான் இருக்கும், சோ நீ கொஞ்சம் கவனமாயிரு அப்படின்னு. எதனால அப்படி சொல்றீங்கன்னு கேட்கும்போது அவன் டீயை போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆக்குறான் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம ஹீரோவும் அதுவும் கரெக்ட் தான், ஆனா கண்டிப்பா அந்த டீ இங்க வரும்போது அதுல எந்த விதமான பாய்சனும் இருக்காதுன்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். நீ எதனால இதை சொல்ற அப்படின்னு இவர் கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்லுவானா, நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறத அவன் கேட்டுட்டு தான் இருக்கான், இப்ப போய் அந்த டீ கப்ல இருக்கிற டீயை ஊத்திட்டு வேற நல்ல டீ போட்டு எடுத்துட்டு வருவான் அப்படின்னு. சொன்ன மாதிரியே பாய்சன் இல்லாம ஒரு டீயை கொண்டு வந்து வைப்பான். நம்ம ஹீரோவும் அதை குடிச்சிருவான். 3 பேர் சண்டை போட்டு தானா நினைச்சுக்கிட்டு இருந்தானுங்க, ஆனா இப்ப 3 பேர் உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த ஸ்வாட் டீமனும் சொல்லுவாரு, நீ எந்த குரூப்பை சேர்ந்தவனு என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஆனா நம்ம 2 பேரும் பேசிக்கலாம்ல, இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம்ல, சோ மாத்தி மாத்தி கொஸ்டின் கேட்போம், அதுக்கு நம்ம மாத்தி மாத்தி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை கேட்பான், நீங்க எதுக்காக இவனுக்கு சொல்லி தரீங்க அப்படின்னு. இவரும் சொல்லுவாரு, நான் இவனை அடுத்த ஹெவன்லி டீமனா மாத்த போறேன் அப்படின்னு. இதை நம்ம ஹீரோ எதிர்பார்த்திருக்க மாட்டான். இப்ப அவர் என்ன கேட்பாருன்னா, உன்னை பாக்குறதுக்கு நீ ஆர்த்தடாக்ஸை சேர்ந்த மாதிரியும் இல்ல, அன்ஆர்த்தடாக்ஸை சேர்ந்த மாதிரியும் இல்ல, நீ கண்டிப்பா டீமனி கல்ட்டுல இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா நான் கண்டுபிடிச்சிருப்பேன். அப்ப நீ மேபி 3 டிசாஸ்டரோட ஏதாவது ஒரு டிசிப்ளா இருக்கணும், அப்படி இல்ல ரொம்ப ஹார்டான கெஸ் தான் இருந்தாலும் நீயே மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துருக்கணும், அதுவா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இவரு உண்மையிலேயே நம்ம ஹீரோ அவனாவே தான் இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டான்றத கண்டுபிடிச்சிட்டாரு. நம்ம ஹீரோவும் அவனோட கெஸ் கரெக்ட்னு சொல்லும் போது அடுத்து நம்ம ஹீரோவோட டர்ன். அவனுக்கு இப்படி என்னதான் சொல்லி தரீங்க, இவன் ஐஸ் ஆர்ட்ஸை கத்துக்கணும்னு நினைச்சவன், ஆனா நீங்களோ ஸ்வாட கத்து கொடுக்குறவரு, இவனுக்கு அப்படி என்ன சொல்லி தரீங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் என்ன சொல்லுவாருன்னா, இவன் என்னதான் ஐஸ் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டாலும் அதை என்னைய பாக்குறதுக்கு முன்னாடியே கத்துக்கிட்டான், அதுவும் இல்லாம இவன் ஒன்னும் ஸ்வாட்ல அவ்வளவு எக்ஸப்ஷனலான ஆளு கிடையாது, ஏன் அவனோட ட்ரிங்க்ல டயரியா பாய்சன் போட்டிருப்பாங்க அப்படின்றத கூட அவன் கெஸ் பண்ணல, சோ இவனுக்கு நான் சொல்லி தரதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்குதானே அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப நம்ம ஹீரோவை பார்த்து கேட்பாரு, எந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல நீ ரொம்ப கான்பிடென்டா இருக்க, ஏன்னா உன்னோட கையை பார்த்தா அவ்வளவு காயங்கள் இருக்கிற மாதிரி தெரியலையே, நீ நிறைய விஷயத்த யூஸ் பண்றவனா அப்படின்னு. நம்ம ஹீரோவும், ஆமா நான் நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸை யூஸ் பண்றேன், சோ எல்லாத்துலயுமே நான் கான்பிடென்டா தான் இருக்கேன்,
நான் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி எந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோவுக்கு பல்பு கொடுக்குற மாதிரி அப்ப ஏதாவது ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல நீ ரொம்ப சூப்பரான ஆளு கிடையாது, எல்லாத்தையுமே அரைகுறையா தான் கத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப அடுத்து நம்ம ஹீரோவோட டர்ன். நம்ம ஹீரோ என்ன கேட்பானா, டீமனிக் கல்ட்டை சேர்ந்த ஒருத்தர் இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்பான். இவரும் சொல்லுவாரு, நான் ஆலியன்ஸ் லீடரோட சண்டை போடணும்னு நினைக்கிறேன், அதாவது டீமனிக் கல்ட்டோட லீடரோட. அதுக்கான டைம் இப்ப கிடையாது, அதனாலதான் டைம்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் உன்னை முத தடவையா பாக்குறேன், ஆனாலும் என்ன பத்தியும் என்னோட டிசிப்ளை பத்தியும் உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்னோட டிசிபிள் கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? நீ அவன் மேல ரொம்ப மோசமான பாய்சன் எதையும் யூஸ் பண்ணல, சோ கண்டிப்பா உனக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணும், அது என்ன அப்படின்னு கேட்பாரு. நம்ம ஹீரோ ஒருவேளை போய் சொன்னா கண்டிப்பா அவர் கொன்றுவாரு, அந்த மாதிரிதான் நம்ம ஹீரோவை பாப்பாரு. இப்ப நம்ம ஹீரோவும் சொல்லுவான் ஐஸ் ஆர்ட்ஸ் அப்படின்னு. இப்ப இதை சொன்னதும் அவருக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். இப்ப நம்ம ஹீரோட டர்ன். இவனை எதுக்காக டிசிபிளா எடுத்துக்கிட்டீங்க? இவன் பொண்ணுங்க பின்னாடி சுத்துற ஒரு ஆளாச்சே அப்படின்னு கேட்பான். அவருக்கும் தெரியும் இவன் பொண்ணுங்க பின்னாடி சுத்துறவன் தான், அதை என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஆனா இவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ்லயும் ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஆளு, அந்த ஒரு காரணத்தினாலதான் இவனை நான் டிசிபிளா எடுத்து இவனுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. சோ நம்ம ஹீரோவுக்கு இது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். இவருக்கு இதை பத்தி தெரிஞ்சிருந்தாலும் இவனுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. சோ இவன் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆளுன்றது அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. பிறந்ததுல இருந்தே அவன் அப்படிதான் இருந்திருக்கான் போல, அதனாலதான் அவன் இப்படி இருக்கான். இப்ப இவரும் கேட்பாரு, எதுக்காக நீ ஐஸ் ஆர்ட்ஸை கத்துக்கணும்னு நினைக்கிறேன்னு? நான் கல்ட் லீடரை கொல்றதுக்காக தான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். சரி, நீங்க எதுக்காக கல்ட் லீடரை சண்டை போடணும்னு நினைக்கிறீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, ஒரு மனுஷன் ஜியாங்குல உள்ள முத வந்த உடனே ஒரு 10 பேரை பார்த்து சண்டை போடுறான்னு வச்சுக்கோ, 10 பேரை பார்த்த உடனே அவன் ஸ்ட்ராங்கஸ்டா மாறிடுவானா என்ன? கண்டிப்பா கிடையாது. அந்த 10 பேருக்கும் ஒரு லீடரா ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா ஏன் அவர் கூட சண்டை போடக்கூடாதுன்னு தான் அவனுக்கு தோணும். சோ அந்த மாதிரி தான் நான் கல்ட் லீடரை பார்த்தேன், அதனாலதான் அவர் கூட சண்டை போடணும்னு நினைக்கிறேன். அதுதான் தனக்கான டீமனிக் பாத் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. சோ நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு இவரும் கிரேசியான ஆள் அப்படின்னு. ஏன்னா இந்த ஸ்வாட் டீமன் ஒரு ஸ்வாட் மாஸ்டரா மாறணும்னு நினைக்கிறாரு, அதே நேரத்துல ஒரு டீமனிக் பாத்துல போய் ஸ்வாட் மாஸ்டரா மாறணும்னு நினைக்கிறாரு. உண்மையிலே ஒரு கிரேசியான ஆளுதான். இப்ப உடனே இந்த ஸ்வாட் டீமனும் கேட்பாரு, நீ ஐஸ் ஆர்ட்ஸை மட்டும் கத்துக்கிட்டா கல்ட் லீடரை கொன்ற முடியாது, சோ உன்கிட்ட ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு. என்கிட்ட எந்த பிளானும் கிடையாது, அவரை கொல்லணும்ன்ற எண்ணம் இருக்குல்ல அதுவே போதும், கண்டிப்பா நான் அவரை கொன்றுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். இப்ப நம்ம சகாவும் இவர் பக்கத்துல வச்சிருந்த அந்த உட்டன் ஸ்வாட பாப்பான். அதை பார்த்ததும் இவனுக்கு அந்த 8 லெவல் ஆஃப் டெக்னிக் இருந்துச்சுல, அந்த ஒயோங்போக்கோட புக்ல இருந்தது, சோ அதுதான் ஞாபகம் வரும். உடனே இவரை பார்த்து கேட்பான், உட்டன் ஸ்வாட் தான் இப்போ உங்களோட ஸ்கில் லெவலா அப்படின்னு. இவரும் அதை பார்த்துட்டு அப்படியே சொல்லலாம், ஆனா இந்த உட்டன் ஸ்வாட் ஸ்டைல நான் இன்னும் கத்துக்கல, சோ இதுக்கப்புறம் தான் கத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுதான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. இப்போ உடனே இவரும் கேட்பாரு, என்னோட டிசிபிள் உனக்கு ஐஸ் ஆர்ட்ஸை சொல்லி தரணும்னு அவசியமே கிடையாது, அப்ப நீ அதை எப்படி கத்துக்க போறன்னு. நம்ம சகா என்ன சொல்லுவானா, ஒருவேளை அவன் எனக்கு கத்து கொடுக்கலன்னா நீங்க தான் எனக்கு கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவா. இப்ப அவ்வளவுதான், இந்த கேள்வி கேட்கிற நேரம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப இவரும் சொல்லுவாரு, நீ எந்த குரூப்பை சேர்ந்தவன்றத நான் கண்டுபிடிச்சேன், நீ கண்டிப்பா நிறைய மாஸ்டர்ஸ் இருந்து நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்திருப்ப, சோ உனக்குன்னு ஸ்பெசிபிக்கா ஒரு மாஸ்டர் கிடையாது. அதே இந்த மாதிரி ஆளுங்க எல்லாருமே ஒரு கிளானை ஒரு குரூப்பை உருவாக்குற ஆளுங்களா தான் இருப்பாங்க, இவங்க தான் லீடர்ஸா மாறுவாங்க. சோ நீ ஐஸ் ஆர்ட்ஸை கத்துக்கணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் அது உனக்கு வேணும் அப்படின்றதுனால மட்டும் கிடையாது, நீ அதோட இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற, அது மூலமா என்லைட்மெண்ட் கிடைச்சு நீ அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிற. ஏன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரீம் இன்கான மார்ஷியல் ஆர்ட்ஸ், சோ அதை கத்துக்கிறது நினைக்கிறது ஒன்னும் அவ்வளவு தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த மாதிரி யூனிக்கான மார்ஷியல் ஆர்ட்ஸை உருவாக்குவாங்க. அவங்களுக்குன்னு கண்டிப்பா எந்த ஒரு குரூப்பும் இருக்காது, அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை அவங்களே கத்துக்குருவாங்க. நீ நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸை யூஸ் பண்ற, ஏன்னா நீ இப்ப கொஞ்சம் வயசு கம்மியா இருக்க, ஒரு சின்ன பையனா இருக்க, ஆனா கண்டிப்பா போக போக உனக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் வர வர கண்டிப்பா உனக்குன்னு ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை நீ உருவாக்குவ, நீ அதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவ அப்படின்னு அவர் சொல்லுவாரு. நம்ம ஹீரோ இத்தனை நாளா யார் பேசினாலும் கண்டிப்பா அவனும் எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பான். ஆனா முறையா ஒருத்தர் அவனை பார்த்து பேசுறாரு, அவனால எதுவுமே பேச முடியல, வாயடைச்சு போய் இருக்கான். இப்ப நம்ம ஹீரோவும் இது எல்லாத்தையும் கேட்ட உடனே அவரும் சொல்லுவாரு, நீ உன்ன மாதிரி ஒரு ஆளை பாக்குறதுக்கு எனக்கு உண்மையிலே சந்தோஷமா தான் இருக்கு. ஒருவேளை என்னோட டிசிபிள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தானா நீ அவனை மன்னிச்சிடு, ஏன்னா அதுக்கு நானும் தான் ஒரு காரணம், அதுக்காக நீ அவனை கொல்ல மாட்டேன் நான் நம்புறேன். நீ ஏற்கனவே அவனை கொல்லல, அவனை விட்டுட்ட, சோ நீ இனிமேலும் அவனை விட்டுருவேன் நான் நினைக்கிறேன். சோ ஒருவேளை உனக்கு அவனை மன்னிக்கணும்னு தோணுச்சுன்னா, உனக்கு இதுக்கப்புறம் எப்பயாவது மார்ஷியல் ஆர்ட்ஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு டவுட் வந்துச்சுன்னா நீ தாராளமா என்கிட்ட வந்து கேட்கலாம், என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இவனையும் பார்த்து சொல்லுவாரு, நீங்க 2 பேருமே கல்ட் லீடரை தான் கொல்லணும்னு நினைக்கிறீங்க, உண்மையிலே இது ஒரு கோயின்சிடென்ஸா இல்ல லக்கான்னு எனக்கே தெரியல, சோ அந்த ஒரு காரணத்தினால 2 பேருமே இதை மறந்துடுறது நல்லது அப்படின்னு. இப்பதான் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வரும், இந்த லெஃப்ட் ஹேண்டும் கல்ட் லீடரை கொல்றதுக்காக தான் டீமனிக் கல்ட்ல இருந்தா அப்படின்னு. சோ இத்தனை நாளா அவன் இதுக்கு முன்னாடி லைஃப்ல அவன் டீமனிக் கல்ட் லீடரை கூட இருந்ததுக்கான காரணமே அவரை கொல்றதுக்காக தான் அப்படின்றது நம்ம ஹீரோவுக்கு தெரியவே தெரியாது. ஏன் அந்த ஹெவன்லி பாலை எடுக்க வந்ததுக்கான காரணமும் அவரை கொல்லணும் அப்படின்றதுக்காக தான்.
அதை அவனே சாப்பிட்டு அவரை கொல்லணும்னு நினைச்சிருக்கான். இது நம்ம ஹீரோக்கே ஒரு பெரிய ட்விஸ்ட். கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்துருச்சுன்னு தான் நம்ம ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி நம்ம ஹீரோ அவனுங்க டீமனிக் கல்ட்டுல ஒரு 100க்கும் மேற்பட்ட ஆட்களை கொன்னதுக்கான காரணமும் இதுதான். இந்த லெஃப்ட் ஹேண்ட் அவனுங்க செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அமைதியாவே இருந்திருக்கான். அந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம ஹீரோவாலையும் எல்லாருமே கொல்ல முடிஞ்சிச்சு. இல்லைன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து தடுத்திருக்கலாம். சோ இப்பதான் இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு புரிய வரும். இப்ப இவரும் இந்த லெஃப்ட் ஹேண்டை பார்த்து சொல்லுவாரு, அந்த டயரியா பாய்சனை பத்தி மறந்துடு. ஏன்னா இவன் ஒரு தடவை உன்னை கொல்லாம விட்டுட்டான். அவன் ஒருவேளை பாய்சன் யூஸ் பண்ணியிருந்தானா நீ செத்து போயிருப்ப. ஆனா அவன் விட்டுட்டான் அப்படின்றதுனால நீயும் அதை மறந்துடுறது தான் நல்லது. நீ இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே பொண்ணுங்க பின்னாடி சுத்திக்கிட்டு எதையும் கத்துக்காம இருக்க போறியோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாரு. இவனும் நான் ட்ரைனிங்க கண்டிப்பா எடுத்துக்கிருவேன், இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் போடுறேன்பா. சரி, பொண்ணுங்களை பத்தி என்ன பண்ண போறேன்னு கேட்கும்போது அதுலயே ஹார்ட் ஒர்க் போடுறேன்பா. உடனே அந்த உட்டன் ஸ்குவாட் எடுத்து அவனை பலார்னு ஒரு அரைஞ்சு அந்த பக்கமா தள்ளிடுவாரு. அவன் இன்னமும் போவட்டாதான் இருக்கான். அவன் இப்பயும் கூட அவங்க மாஸ்டர் முன்னாடியே நான் பொண்ணுங்க மேலேயும் ஹார்ட் ஒர்க் போடுறேன் அப்படின்னு சொல்றான். அதனாலதான் இவனை இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. மேபி இவன் மேல கோவப்பட்டு ஸ்ட்ரெஸ்லயே தான் இந்த ஆளு செத்து போயிருப்பார் போல. அதனாலதான் இவர் செத்து போனாருன்னு நம்ம ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம சகாவும் இவங்க போன லைஃப்ல இவங்களுக்கு இருந்த அந்த நிக் நேம்ஸை யோசிச்சு பார்ப்பான். இவரோட பேரு ஸ்வாட் டீமன். இங்க கீழே அடி வாங்கினானே இவனோட பேரு பர்வர்ட் டீமன். நம்ம ஹீரோவோட பேரு கிரேசி டீமன். சோ அவங்களோட நேச்சருக்கு ஏத்த மாதிரியான ஒரு நிக் நேம் தான் அவங்களுக்கும் கிடைச்சிருக்கு. அதுக்கேத்த மாதிரி தான் அவங்களும் வாழ்ந்திருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவும் நீங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் பத்தி கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்க. சோ அதனால நானும் ஒரு விஷயத்தை பத்தி கேட்கறேன். ரீசெண்டா ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் மேனுவலை நான் கண்டுபிடிச்சேன். அதுல லைட்னிங் ஸ்பாட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒன்னு போட்டிருந்தாங்க. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு நம்ம ஹீரோ கேட்பான். அதுக்கு ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் இருந்துச்சான்னு அவர் கேட்கும்போது ஸ்வாட் எனர்ஜியை லைட்னிங்கா மாத்தணும்னு போட்டிருந்தாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுவான். இப்ப இவரு யோசிச்சு பார்த்துட்டு இந்த லைட்னிங் ஸ்பாட் ஃபார்ம்ன்றது ஏதோ ஒரு லெவல் மாதிரி தெரியுது, கண்டிப்பா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஏதாவது இருக்கணும், அது என்ன அப்படின்றத சொல்லுன்னு சொல்லுவாரு. இப்ப நம்ம ஹீரோவும் ஃபர்ஸ்ட் 4 லெவலையும் அடுத்த 3 லெவலையும் சேர்த்து மொத்தம் 8 லெவலையும் சொல்லி முடிப்பான். இப்ப இதை சொன்னதும் இவரும் சொல்லுவாரு, இது ரொம்ப ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருக்கு. நார்மலா இந்த டெக்னிக்கை கத்துக்கணும்னா கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஸ்ட்ராங்கா மாறணும். ஏன்னா ஸ்ட்ராங்கா மாறதான் அவங்களால அடுத்தடுத்த லெவலை கத்துக்க முடியும். ஆனா அதே நேரத்துல இது ரொம்ப யூனிக்கா இருக்கு. ஏன்னா இதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாம ரொம்ப சிம்பிளாவும் வச்சுக்கிட்டாங்க, அதுவும் பேசிக்ஸ்க்கு ஏத்த மாதிரி. அப்ப இதை உருவாக்குனவர் கண்டிப்பா ஸ்வாட்லயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆளா இருந்திருப்பாரு. அவர் தான் இதை கண்டிப்பா உருவாக்கி இருக்கணும். ஆனா இப்ப இருக்கிற ஆளுங்க யாருமே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணல. எந்த ஒரு குரூப்லயும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அப்ப இதை உருவாக்குனவர் கண்டிப்பா 100 இல்ல 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருத்தரா தான் இருக்கணும்னு இவர் சொல்லுவார். இப்ப இவரும் தனக்கு இதை பத்தி என்ன தோணுதோ, தன்னோட கெஸ் என்னமோ அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி முடிப்பாரு. சொல்லிட்டு இந்த லைட்னிங் ஸ்பாட் ஃபார்ம் அப்படின்ற பேர்ல நீ ரொம்ப அப்சஸ்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை உருவாக்குனவர் கண்டிப்பா யாங் எனர்ஜியோட யூசரா தான் இருக்கணும். சோ யாங் எனர்ஜிலேயே ரொம்ப எக்ஸ்ட்ரீமான யாங் எனர்ஜி இருக்கும்ல, அதோட பிராக்டிஸ்னரா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. இதுவும் உண்மைதான். ஏன்னா இந்த மெமரி மாஸ்டர் இருக்கார்ல, அவர் உருவாக்கின எனர்ஜி கல்டிவேஷன் டெக்னிக்கை தான் நம்ம ஹீரோவும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ யூஸ் பண்றது ஃபயர் டெக்னிக் தான். நம்ம ஹீரோட கீ ஃபயர் மாதிரி தான் இருக்கும். சோ இதை உருவாக்குனவர் உண்மையிலே யாங் எனர்ஜி தான் யூஸ் பண்ணிருக்கணும்ன்றத அவர் இதை வச்சே கண்டுபிடிச்சிட்டாரு. சோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் என்ன பண்ண போறான், இவனை தன்னோட கிளான்ல சேர்த்துக்குவானா மாட்டானா, இது எல்லாத்த பத்தியும் நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல பார்ப்போம். சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.